தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை கோயம்புத்தூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெரிய அளவிலான நிலத்தை வாங்கியது குறித்த சர்ச்சை தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த நிலம் ஒரு சொகுசு பண்ணை வீடு மற்றும் நீச்சல் குளம் அடங்கிய வில்லா கட்டுவதற்காக வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கோயம்புத்தூர் பகுதியின் பசுமையான விவசாய நிலங்கள் பிரபலமான இந்த ஊரில் இத்தகைய பெரிய முதலீடு அண்ணாமலையின் நிதி ஆதாரங்கள் குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. தமிழக அரசியலில் பாஜகவின் முக்கிய பங்கு வகிக்கும் அண்ணாமலை மீது இது புதிய அளவிலான கவனத்தை ஈர்த்துள்ளது. ஏனெனில் இது அவரது தனிப்பட்ட முதலீடுகள் மற்றும் அரசியல் நிலைப்பாடுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இந்த சர்ச்சை தமிழக மக்களிடையே பரவலான விவாதங்களை தூண்டியுள்ளது. இந்த நிலத்தின் மொத்த மதிப்பு 80 கோடி ரூபாய் என்றும் இதில் வெள்ளை பணமாக 4.5 கோடி ரூபாய் மட்டுமே செலுத்தப்பட்டதாகவும் மீதமுள்ள அளவில்லா தொகை கருப்பு படத்திலிருந்து வந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இருப்பினும் அண்ணாமலை தனது தரப்பை தெளிவுபடுத்தி இது விவசாய நிலம் என்றும் குடும்ப சேமிப்புகள் மற்றும் வங்கிக் கடன் மூலம் வாங்கப்பட்டது என்றும் கூறியுள்ளார். அவர் 40.59 லட்சம் ரூபாய் முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணங்களை சரியாக செலுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டமான பிரதம மந்திரி என்ஜிபி திட்டத்தின் கீழ் இந்த நிலத்தில் ஒரு பால் பண்ணை அமைக்க கடன் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். இந்த நிதி விவரங்கள் சட்ட ரீதியாகவும் நெறிமுறை ரீதியாகவும் பல கேள்விகளை எழுப்புகின்றன. ஏனெனில் நிலத்தின் சந்தை மதிப்பு குறைவாக வாங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அண்ணாமலை அனைத்து பரிவர்த்தனைகளும் வரி அறிக்கைகளில் பதிவாகும் என்று உறுதியளித்துள்ளார். ஆனால் இந்த விளக்கங்கள் சர்ச்சையை முழுமையாக அமைதிப்படுத்தவில்லை. இது அவரது நிதி ஆதாரங்களின் வெளிப்படைத்தன்மை குறித்து பொது கருத்துக்களை பாதித்துள்ளது. இந்த சர்ச்சையில் மற்றொரு முக்கியமான அம்சம் திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்ணாமலையின் இந்த நிலத்திற்கு சாலை வசதிகளை ஏற்படுத்தி உதவியதாக வைக்கப்படும் குற்றச்சாட்டு. இது அரசியல் எதிரிகளான பாஜக மற்றும் திமுக இடையே ஒரு மறைமுகமான ஒத்துழைப்பு இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. அண்ணாமலை ஸ்டாலின் மற்றும் திமுகவுக்கு எதிராக ஊழல், தவறான நிர்வாகம், மக்கள் பணத்தை தவறாக பயன்படுத்துதல் போன்ற பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைத்து வரும் நிலையில் இத்தகைய உதவி குறித்து கூற்று அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சாலை வசதிகள் நிலத்தின் அணுகல் எளிதாக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் இல்லை என்று கூறப்பட்டாலும் இது பொது மக்களிடையே பரவலான விவாதங்களையும் சந்தேகங்களையும் தூண்டியுள்ளது. அரசியல் எதிர்ப்பாளர்கள் இடையே இத்தகைய உறவு தமிழக அரசியலின் சிக்கலான தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஊடகங்களில் அரசியல் தலைவர்கள் திமுக மற்றும் பாஜகவினர் ஒருவருக்கொருவர் கடுமையான எதிரிகளாக சித்தரிக்கப்பட்டாலும் திரைக்கு பின்னால் அவர்களுக்குள் ஒரு மறைமுகமான நட்பு அல்லது புரிதல் இருக்கலாம் என்ற கருத்தை இந்த விவகாரம் மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக, கருணாநிதியின் நினைவு நிகழ்வுக்கு மு.க. ஸ்டாலின் அண்ணாமலையை அழைத்தது போன்ற நிகழ்வுகள் இந்த எதிர்க்கட்சி தலைவர்களுக்கிடையேயான மறைமுக உறவுகளுக்கு சான்றாக அமைகின்றன. பொது இடங்களில் நடக்கும் அரசியல் பொதுக்கூட்டங்கள், விமர்சனங்கள் இருந்தபோதிலும் தனிப்பட்ட அளவில் ஒரு மரியாதை அல்லது புரிதல் இருப்பதை இது காட்டுகிறது. இந்த சர்ச்சையின் முக்கிய அம்சங்களான நில வாங்குதல், நிதி விவரங்கள், ஸ்டாலினின் சம்பந்தம் ஆகியவற்றை சுருக்கமாக கூறியபோது இந்த குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் உள்ள உண்மைகளை பார்வையாளர்கள் தங்கள் சொந்த முடிவுகளுக்கு விட்டுவிடுகிறோம். தமிழக அரசியலின் இந்த சர்ச்சைகள் மக்களுக்கு சிந்திக்க வைக்கும் கேள்விகளை எழுப்புகின்றன.